எரிமலை எப்படி பொறுக்கும் அம்மா பெரிய அண்ணா ஊருக்கு என்கிட்ட சொன்னா அவன் பாட்டு அடிக்கிறான் எரியில என்ன சிரிக்காத தூத்துவால மூச்சு வச்சு அடிக்கிறான் ஏன் பிறந்தாய் மகனே போட்டு தண்ணி தந்து ஊத்திக்கணும் கத்தி வரணும் சரி போயா அடிக்கணும் ஆசை ஆகுதா அச்சு அடி ஏ அட்டா ஏ அட்டா பாடி சார் அடி என்ன அச்சுதான் நாடு முடியல கூட பரவாயில்ல அடி அடி எந்த பப்புனாச்சாரம் வந்தாலும் நீ அடி கூடாது இப்ப பாடி வருதுல்ல அந்த பாட்டு பாடு சொந்தமா என் சுயனோடு எழுதிருந்து பாட்டு பாடின வரையா சினிமா பாட்டு அழகான பாட்டு பாடின்னு வர தெருவுத்து வாசி சரி இப்ப பாடு கட்ட வாசி பாரு இப்ப கட்ட வாசிக்கணும் சட்டு பட்டு தூரம் தூரம் பச்சை மிளகாய் ஆனா மச்சினாங்க அது கேக்குதல்ல சவுடாங்க பாரு சினிமா பாட்டு தானே அதை பார்த்து தெருவுத்து அறிகிறீங்க அது சினிமா பாட்டு தானே வச்சா அது தெருவுத்து பாட்டு அது கரெக்டா வாசிச்சா அந்த ராக வச்சாச்சா அது வச்சாச்சா வச்சா கடவுளே நீ வந்துட்டு எங்கடா உங்க குருவாது கை மாட்டு மாதிரி நிக்கிறேன் நம்ம வீட்டு சோத்தை திணித்து ஏயா கண்ட பசங்க எல்லாம் ஐயா நம்ம ரோஜா நாடகம் மட்டுமில்ல எந்த நாடகம் பண்ற பார்த்தாலும் உங்களுக்கு வெளியே வரும்போது எங்க மாதிரி வேலைக்கார பசங்க கூப்பிடுறீங்க கூப்பிட்டு ஒரு நாங்களும் ஓடியாடுறோம் ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்க கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான முறை பதில் சொன்னாலும் அடிக்கதான் போறோம் பேச அடிக்கதான் போறோம் என்று அடிக்க பிறந்தார் அடிக்கணும் முடிவு பண்ணிட்டேன் அடிக்க போறேன் அவள் தானே நாடாளமா அடி ஆனா ஒண்ணு என்ன ரெண்டு பேரும் சின்ன போட்டி வச்சுக்கலாமா என்ன போட்டி அதாவது போட்டின்னு ஒண்ணு வந்து பணம் நடக்க நல்லா இருக்காது காசு பணம் வச்சா சூதா மாறிடும் நம்ம ரெண்டு பேரும் சின்ன ஒரு ஒப்பந்தம் நான் கேட்கிற கேள்விக்கு சரியான முறை பதில் நீங்க சொல்லிட்டா பொழுது வெடிச்சு நாடகம் விடுறவரை எவ்வளவு வேணாலும் அடி ஏங்க என்ன அடிக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை உங்களை கேள்வி கேட்க மாட்டேன் மக்கள் தான் சாட்சியம் மேடம் போய் சொல்ல மாட்டேன் சரி பதில் சொல்லிட்டா எவ்வளவு ஒண்ணு அடி பதில் சொல்லல ஒன்னு அடிக்கல
ஏன்னா கடவுள் மனுஷனை படிக்கும் போது கை 2 கால் 2 கண்ணு 2 காது 2 மூக்கு துவாரம் 2 எல்லா உறுப்புகள் 2 படைச்ச கடவுள் ஏன் நாக்கு இதயத்தை மட்டும் ஒண்ணு பட்சம் தெரியும் நல்லதை பேசணும் நல்லதை நினைக்கணும் சொன்ன வார்த்தை தவறக்கூடாதுக்காக உயிர் போறணும் தருணம் வந்தாலும் வாக்கு மீறக்கூடாதுக்காக பேர் நாக்கு பேர் வச்சு அப்ப கேக்குற கேள்விக்கு சாமியா சாமியா பதில் எப்படின்னா சொல்லிட்டு சாமி நீ கேக்குற கேள்வி நீ பதில் சொல்லிட்டு சொத்த நீங்க கிச்சலாம் அப்படியே நீங்க அடி சம்மடி வீணாவணும் அந்த நீ கூட தரேன் நானு கால விடுவேன் கால புளிப்பான் அப்புறம் அப்ப கேக்குற கேட்கணுமா விளக்கம் புரியலனாக்க மறுபடியும் கேளுங்க நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இது குப்பை வீடு அம்மா அவங்க அங்க குப்பை சொல்றது மட்டும் அந்த பக்கம் இது குப்பை வீடு இது கோபால் வீடு ஒரு கோபால் தான் 2 கோபால் சரி கோபால் வீடு யார் வீடு கோபால் வீடு குப்பை வீடு இந்த 2 வீட்டுக்கு நடு மத்தியில கோபால் வீட்டு வைக்க போறது அவன் எங்க போற புடுங்க போட்டான் சொல்றது மட்டும் செய்ய யார் வீடு யார் வீடு குப்பை வீடு கோபால் வீடு வைக்க போறேன் விளக்கம் புரிஞ்சுதான் சிறப்பு இப்ப கேள்வி கேட்கணுமா குப்பை வீட்டு கோழி வந்து கோபால வீட்டு வைக்க பொருள முட்டை போட்டு போட்ட முட்டை கோபாலுக்கு சொந்தமா குப்பனுக்கு சொந்தமா பதில் சொல்லிட்டு ஜாச்சி கோபாலா கோபாலா போஸ்ட் ஆஃபீஸ்ல முத்திர குத்திங்கிறாரு இல்ல உண்மையிலேயே முன்னெல்லாம் ஒரு நல்ல செய்தி கெட்ட செய்தி தூரத்து சொந்தக்காரன் வெளியூர்ல இருக்கிறாங்கனாக்கா லெட்டர் மூலியமா எழுதுவோம் ஏன்னா பண பரிமாற்றம் செய்யணும்னாக்கா மணி ஆர்டர் அனுப்புவோம் போய் சேர்த்துக்கு 2-3 நாள் ஆகும் இன்னைக்கு மனுஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான பொக்கிஷம் எதுனாக்கா காலத்தை வீணாக்க கூடாது நேரத்தை வீணாக்க கூட வாழற வாழ்க்கை நல்லா வாழ்றதுக்காக மனுஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷம் இன்னைக்கு வீட்டுல 4 பேர் இருந்தாலும் 4 பேர் பாக்கெட்ல கையளவுல ஆண்ட்ராய்டு மொபைல்ல செல்போன் எல்லாத்தையுமே பாத்துக்கிறோம் அது நல்லதுக்கு பயன்படுத்தினா உண்மையிலேயே வருங்காலம் நல்லதா தான் இருக்கும் நாகரிகன்ற பேர்ல அநாகரிகமான செயலை இன்னைக்கு நம்மளுக்கு அறியாமல் நிறைய பேர் செய்துட்டு இருக்கோம் கேட்டா காலத்தின் பேர்ல நம்ம குறை சொல்லி காலம் மாறி போச்சுன்னு எந்த யுகத்துல காலம் மாறி சொல்ல காலத்தின் பெயரை சொல்லி நம்ம தான் இன்னைக்கு நாகரிகன்ற பேர்ல அநாகரிகமான செயலை செய்துட்டு இருக்கோம் முன்னெல்லாம் ஒரு உதாரணம் யாரையும் நான் மனசு புண்படுற மாதிரி சொல்ல வரல நடந்துக்கிற பிராக்டிக்கலான ஒரு விஷயம் சொல்றேன் முன்னெல்லாம் வீட்டுல ஒரு குழந்தை இருக்குதுனாக்கா குழந்தை அழுதுனாக்கா 2 பிஸ்கெட் எடுத்து தண்ணியிலயோ பாலிலோ தொட்டு ஊட்டி தூங்க வச்சுது அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்யறது டிவி பாக்குறது இல்ல சமையல் செய்யறது இதுதான் போயிடுது இன்னைக்கு அப்படியே தள்ளுக்கிற மாதிரி போயிடுச்சு பாரு இன்னைக்கு குழந்தை அழுதுனா பிஸ்கெட் பாக்கெட்டை தொட்டுங்க உடனே செல் எடுத்து கையில கொடுத்துங்க அந்த குழந்தை இப்படி கிடக்குது சிரிக்காதீங்கம்மா வயிறுலாம் பத்திக்கு எரியுது அது உனக்கு பெருமை வேற இருக்குது அது சொல்றதுக்கு இல்ல பெருமை வேற இருக்குது அது உனக்கு சொல்றதுக்கு ஐயா வேணாம் என்ன நம்ம பிறந்துட்டோம் மீண்டும் ஒரு பொறுப்பு நம்ம பிறக்க போறோமா சத்தியமா தெரிய போறது கிடையாது நம்மளுடைய எதிர்காலம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியாது ஆனா நமக்காக பிறந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நம்ம கையில இருக்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க என்னக்கா குழந்தையானது மண்ணில் விளையாடினா போட்டுங்கிற துணி மட்டும்தான் அழுக்காகும் செல்போன்ல விளையாடிச்சுன்னு வைங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் என்னக்கா உண்மை இது குழந்தையுடைய எதிர்காலம் நம்ம கையில மட்டும்தான் இருக்குது வயசுக்கு வந்த பசங்களுடைய எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது தவிர குழந்தை கையில கிடையவே கிடையாது வயசுக்கு வந்த பையனோ பொண்ணோ ராத்திரி 9 மணிக்கு மேல போர்வைக்குள்ள எரிகிற செல்லுடைய வெளிச்சம் அந்த குடும்பம் வெகு விரைவா இருள மூழ்க போகுதுன்னு அர்த்தம் பெற்றவங்களுடைய கண்காணிப்பு குழந்தைக்கு மேல இருக்கணுமே தவிர ஐயோ சொல்லிட்டு பாரு என் பையன் நீ வாழ்றான் ஏத்துக்காம போட்ட உங்களோட இருப்போம் ஏன்னா 25 வயசுல தெரிய வேண்டிய அந்த குழந்தைக்கு உண்டானது 10 வயசுல தெத்தின பெரும் பல தப்பு கிடையாது ஆனா 20 வயசுல குழந்தையுடைய அந்த செல்லுடைய கதிர் வகிச்சு கண்ணில் பட்டுதுன்னா 10-15 வயசுல குழந்தை கண்ணாடி போட்டு நிலைமை வந்துடும் யோசிச்சு ஏதோ வந்து முடிவு எடுத்துங்க நான் என்ன பண்ண போறேன் கோழி யார்கிட்ட கோழி இல்லாத முட்டை வருமா அப்புறம் கோபால் சொந்தன்றான் சரி நாளைக்கு முட்டை போட்டா குப்பனை சொந்தம் நாளைக்கு கோழி முட்டை போடல இன்னைக்கு சொல்லு
ஓட்ட முட்டை ஆம்லேட் போட ஆளுக்கு போட பிரிச்சு கொடு. பாபாளுக்கு ஆம்லேட் பிடிக்காது. ஆப்பாயில போடு. சிறப்புடா நான் நீ. ஏன்? ஆம்லேட்டே உலகத்துல ரெண்டா பிரிக்கிற நீ ஒரே ஆள் தான்டா நீ. காட்டு பண்ணியா ஆபாடு போய் எங்கன்னா பிரிக்க முடியும். ஓய்வுடா பாய் பிரிச்சு மூஞ்சி வச்சு அடிக்கிறான் போறான். நல்லா பச்சமா ஓட்ட முட்டைக்கு பதில் சொல்றேன். சரி, போயிட்டு வச்சு நாடகம் விட்டு வேலைக்கு யாரும் பண்ண வச்சுக்க இந்த பேரு எமத்தோட மாதிரி வளர்ந்துக்கிறான். முட்டைக்கு பதில் சொல்லாத போட்டாங்க உட்காந்துங்கிற கோயில் சொல்லுவான். அவன் சொல்லுவான். சரி நீங்க வரும்போது நான் பாத்துறேன். ஏ போய் உனக்கு தெரியுமாடா? தெரிஞ்சா நான் என்ன ஏய் சரிங்க. எனக்கு தெரியல. சரி. நீ கேள்வி கேட்டல. நானா? நீயே சொல்லு. சரி நீ மட்டும் தெரியுமா? கை விட்டுறான். ஏண்டா? பதில் சொல்லலன்னா கூட பரவாயில்ல. அவன் அடிச்சு பாரு சந்தோஷம் போதுங்க. 15 வருஷமா அடி வாங்காது ஏமாத்தினான். உடம்பு காப்பாத்தினா கேட்டா நான் விநாயகம் பிஏபிஎல் வக்கீல் படிச்சேன். கேட்டியா? அது மட்டும் கிடையாது. யாருன்னா வந்து கேட்பாங்க ஏமா விநாயகம் அடி வாங்கத்தனா பின்னால சூத்துல கட்டி பார்த்தாரு ஓனர். பாத்தாரு. ஆசா பிளேட் எடுத்து கரகர ஆபரேஷன் பண்ணிட்டாரு. அதனால உண்மையால டாக்டர் டி ஆனந்தனால பட்டம் வந்துக்குது அவருக்கு. கேட்டியா? கட்டி அத்தனை ஆசை பெடுத்து கரகர அதனாலதான் டாக்டர் பட்டம். டாக்டர் பட்டம் அவருக்கு. ஏ பூவே எம்பி எனக்கு பாதகா எம்பிபிஎஸ் படிச்சா மட்டும்தான் டாக்டர் பட்டம் கிடையாதுடா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன படிச்சுட்டார் அவருக்கே டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. கலைஞர் கருணாநிதி என்ன படிச்சுட்டார் அவருக்கு என்ன டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. உலகத்திலேயே கிரிக்கெட்டுடைய ஜாம்பவான் பேர் எடுத்த சச்சின் டெண்டுல்கர் வெறும் 10வது தான் படிச்சார் அவருக்கே டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அதாவது சமூகத்தில் இருக்கும்போது முக்கியமான அந்தஸ்து பெற்றவர்களுக்கு தனக்காக சுயநலம் இல்லாம பொதுவத்துக்காக வாழறதுக்காக தமிழக அரசு முனைவர் பட்டன்றது அது டாக்டர் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அப்படியாப்பட்ட நாடக கலை உலக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடக மன்றங்களுக்கு ஆயிரக்கணக்கான நாடக நடிகர்களுக்கு நல்லது ஒரு உதவியை செய்து நாடக நடிகர்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை உருவாக்கியனால தமிழ்நாடு ஈழசை நாடக மன்றத்தின் மூலமாக டாக்டர் டி ஆனந்தன் அப்படின்னு அவங்க பரிந்துரை செய்து முனைவர் பட்டம் தான் அந்த டாக்டர் பட்டம். அட கண்டிப்பாக எல்லாருக்கும் பட்டம் கொடுத்துக்கிறாங்கல்ல. இவ்வளவு காலமா அடி வாங்குறீங்க ஒரு பட்டம் கொடுக்கல. தாராளமா உனக்கு நான் ஏதாவது பொம்பளை வேஷம் ஆடிந்த நீ என்ன பப்புனு வேஷம் ஆட வச்சது நானு. இன்னைக்கு ஊர் உலகம் உள்ள ரோஜா நாடகத்துல பூவரசம் பப்புனு வேஷம்னாக்கா நல்ல பேர் எடுத்துக்கிறேன். அதுக்கு மூல காரணம் உன்னுடைய உழைப்பா இருந்தாலும் அதுக்கு மூல காரணம் நானு. ஆகையினால உன்னை பப்புனு வேஷம் ஆட வச்ச நானு உனக்கு ஒரு பட்டம் தரேன். என்ன பட்டம்? கொட்டப்பூவு. கொட்டப்பூ என் பேரு கொட்டப்பூ. கொட்டப்பூ அவரு கூட பட்டம் வச்சுக்கிறேன். அவருக்கு பட்டம் வச்சிருக்கா? என்ன பட்டம் சொல்லு? சப்ப விநாயகம் சப்ப விநாயகம் சப்ப விநாயகம். ஏண்டா என் குருநாதருக்கு நந்து போனான்னு எல்லாரும் என்ன சொல்ல சப்ப போறான் பாரு அப்படின்னு அங்கிருந்து வந்தானு வச்சுக்கோ சப்ப வரான்னு அந்த வேலை சேர்த்து வந்து நான் அவன் உடம்பு சப்பா அவன் வாயு சப்பதான். அதனாலதான் அந்த மாதிரி சப்ப வேணும். சரி எனக்கு நீ பட்டம் வச்ச உனக்கு நான் பட்டம் வச்சேன். நம்ம 2 பேர் நடுமத்துல இருக்க இவருக்கு ஒரு பட்டம் வையா இருக்குது. ஆம்பளை வாயன் ஆம்பளை யாருக்கு அடி பாபா சாமி அடிங்கடா அடிங்கடா மாட்டியா ஒரு மாட்டம் பரவி அப்படிக்கு நான் யார் எப்ப விட்டுவர் இந்த நிகண்டாபுரி கோட்டை நிகண்டாபுரி பூரி சாம்பார் சட்னியில் வருமா பூரி நிகண்டாபுரி கோட்டை எரிகண்டாசூரன் பற்றி சிறப்பாளர்களும் தேவர்களை பகிக்காமல் தேவர்களும் அசுரர்கள் எப்படி வாழ்ந்து வருகிறோம்? எப்படி அங்காளி பங்காளி போல் இருவர் ஒற்றுமையாக இருந்து வருகிறோம். நான் எங்க குருநாதர் பழகிற மாதிரி அப்படி அசுரர்களும் தேவர்களும் பங்காளி போல் சண்டையிடாமல் இருக்கு வருகிறோம். அப்படி இருவரும் ஒருவர் வளர்த்தா ஒருவர் குடிவர் என்னுடைய தம்பி யமகண்டாசூரன்.
ஒருவருக்கு ஒருவாக நானும் ஏன் அண்ணனும் பெருகண்டா சூரன் ஜெபகண்டா சூரன் ஏழை விருவனத்து சிரசரவனாய் யாருமே அவன் சிறுவிதமா பொய்களி பிரியாணி மத்தலனா வெட்டி பாரா பிரமாணி இரவிலமா கோழிக்கறி பிரியாணி எப்படி இது இதெல்லாம் என்ன கதை இது? எவ்வளவு ஒரு உள்ளுணர்வோட என் சிசி எவ்வளவு ஒரு தம் கட்டி பாடின்னு வரா பாட்டுக்கு என்ன வருமா என்ன பண்ண சத்தியமா சிசியா நாங்க இருக்கா நீங்க பெரிய ஆத்துறாங்களே இல்ல நான் இருக்கேன் மூஞ்ச பாக்குறேன் அச்சினு போனேன் அவசரப்படாத என்னங்க வாடி என்ன பாத்தீங்க தெரியுதுங்க அவன் எவ்வளவு ஒரு பாடி வரா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசி பண்ணி கண்ணாடி ராஜா போச்சு டேய் டேய் செருப்பு தெரியுது ஏய் கூட்டு ஏற்படாது போடா தெவிடா போடா கம்முன்னு என்னடா மாடா மஞ்சுடா பாய் நானு அவனா முதல்ல வந்தான் எவனும் இன்னும் தூரணம் வந்தானா அவன் ஒரு பக்கம் அம்மாங்களை அடி அடிக்கிறான் இவன் வந்தான் இவன் ஒரு பக்கம் அடிச்சுக்கிறான் ராஜா என்ன உங்க அம்மா தான் ஒரிஜினலா பெத்து போட்டாங்க அம்மா நான் பலாப்பழத்தை பெத்து போட்டான் போச்சா ஆடாடி போய் ஏன் ராஜா டாட்டில அடி வாங்க மாட்டீங்களா எவன் வாங்குறான் சும்மா வாங்கிருப்பாங்களா என்ன ஏனால கஷ்டப்படல என்ன கஷ்டப்படுற உட்காந்து நீ கிக்கு புக்கு நம்புறேன் அவரு தொக்கு புக்கு வச்சுக்கலாம் அதான் ஒருத்தங்க மேலே குண்டாடே போயிட்டாங்களா ஏன் மூஞ்சி தெரியல ஒரு ஐயோ அப்படியே மூஞ்சி வச்சு ஏறிக்கிறான் பாரு அந்த முதல்ல அது அவன் ஒரு பக்கம் ஜிங்சான் நான் தாளத்துக்கே வலிக்க கூடாது அது ஜிங்சான் போடுறான் ஏய் வந்து அத போட்டாதான்டா இன்னைக்கு நிறைய பேரோட பொழப்பு இன்னைக்கு போகுது தாளம் போட்டாதான் ஏய் மத்த வந்து வாங்கி பார்க்க சொல்றா தெரியும் இல்ல உண்மைதான் ஒண்ணு தப்புதான் அம்மா ராஜா டாட்டில அடிக்க மாட்டியா நீ பேச்சுக்கல நான் கம்பெனி வரல நீ எவனா பப்புனா வச்சு ஆடி வந்தாடு ராஜா கம்பெனி வாங்குற 6 லட்சம் கட்டிட கிளம்பிடு 6 லட்சம் நீ பணம் யாரையா வச்சுன்னு கொடுத்தா யாரு வச்சுன பணம் கொடுத்தா நீ வந்தது யார் ஏந்தனா அந்த ரூபா எவன் பாத்து எவனா ஒருத்த கூடு இவன் ஆரணி ரோஜா நாடகம் பண்ண கூட்டம் சேர்த்தது நான் தான் சேத்த வருஷம் கண்ட தேவடியா பசங்க வச்சுக்கிறான் டேய் என்னடா காட்ட பெட்டிக்கிறானே பணத்தை யாரு வச்சுன்னு கொடுத்தா பணத்தை யார் வச்சு கொடுத்தல கேட்டேன் பணத்துல உங்க அம்மால வச்சுதான் கொடுத்தேன் வீட்டு தலைமால வச்சுன்னு சொல்றேன் பார் எங்க அம்மாவை வச்சுன்னா பணம் கொடுத்தாரு ஏய் நீ எங்க அம்மாவை வச்சுன்னா பணம் ஆமா ஆமா நான் உங்க அம்மால வச்சுதான் கொடுத்தேன் ஏய் நீ அம்மாவை நீ வச்சு எங்க அம்மாவை பக்கத்துல வச்சுன்னு பணம் கொடுத்தா ஆமா உங்க அம்மால வச்சு கொடுத்தேன் உனக்கு பணம் வருமா போய் எங்க அம்மா சிவகாமி மயிறு புடுங்கு போ நாங்க பணம் ஒத்தலாமா அதை வந்து வேற போடணுமா ராஜா செல்லகுட்டியா கொஞ்சம் மேலே ஏறிவா அம்மா வச்சுன்னு சொல்லு டேய் இந்த ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு வந்த பிறகுதான் மோரக்கரன் ஒரு பூவரசன் 4 பேருக்கு தெரிஞ்சு 4 மாவட்டத்துக்கு தெரியுது நல்லா அருமையான சாப்பாடு வெற்றி வாங்குறான் போது கார குழம்பா சாப்பிடுறேன் இந்த தொழில் விட்டு போல வேற என்ன தொழில் உங்களுக்கு வேலையை பாடுறான் வேலையை பாடுறான் ஏண்டா உன் தலையாத்தி நீ ஒன்னா அடி கிடக்கணா அப்படிதான் நான் அடி வாங்கி சம்பாதின்னு எனக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது என்ன சொல்ற ஆமா நான் எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடையாது என்ன வேலை இந்த ஊரு தலைவர் வச்சுன்னு சாராய கடை வச்சு போச்சுன்னு போயிடு அதை செய்யடா ஏன்னா ஒரு கிராமத்துல பள்ளிக்கூடம் இருக்குதோ இல்லையோ ஒரு கோவில் குளம் இருக்குதோ இல்லையோ சாராய கடை இருக்கணும் சாராய கடை இருந்தா தான் அந்த குடும்பமே செழிப்பா இருக்கும் கிராமம் செழிப்பா இருக்கும் சத்தியமா இந்த இதுல வந்து வரப்போகுது கம்மனேறா தெரியாதா இருக்கா சாராய கடை இங்க ஊரு இருக்கணும் ஏண்டா கோயில் குளம் இருக்குது ஸ்கூல் இருக்குதுன்னா சாராய கடை இருக்கணும் 145 ரூபா விற்கிறான் சரகு அதுனா பாட்டோட ரேட் என்னவோ 140 தான் அந்த அட்டை பெட்டியில எடுத்து கொடுக்க அம்மா தாலியா இருக்கா 5 ரூபாய் ஏண்டா 145 ரூபா விற்கிறான் சரகு இதுல 100 ரூபாய் பெட்ரோல் எவன் போய் வேணா குடிச்சிட்டு போய்ங்க அப்படிதான் விக்குது தெரியல அதை ஏன்டா போய் குடிக்கிறீங்க தசைப்படி முடக்கவாதம் இலைப்பிள்ளை வாதம் தீ கை தங்கும் குறவளுக்கு சிறந்த முறையில் காஞ்சிபுரம் ஓயின் சாப்
டேய் நானும் தெரியாம தான் கேக்குறேன். ஆறாம்பறதும் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லல. எல்லா ஆம்பளைகளும் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது உடம்புலிக்காக எல்லாம் சரக்கு சாப்பிட்டு வந்தா வீட்டுல இருக்கிற பெண்களும் உடம்புலி தாங்க முடியும். அவங்க சரக்கு சாப்பிட்டா அந்த குடும்பம் செழிப்பா இருக்க மாட்டாங்க. அவங்க சரல சாப்பிடுவாங்க. நான் சொல்றது நல்லா அவங்க சாப்பிடலாம் கூடாது. ஒரு ஆம்பளை வேலைக்கு போறாங்கன்னா போயிட்டு அவங்க என்ன பண்ண கஷ்டப்பாக்குதுன்னு ஒரு குவார்டர் போட்டுன்னு வருவோம். வர நேரத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஆம்லெட் போய் பொடி மாசம் இது மாதிரி செய்து வச்சீங்கன்னா சாப்பிட்டு கம்மி பார்த்து குடும்பம் நல்லா போகும். அவங்க வரமாட்டான் என்ன புடுவா நீட்டா கஷ்டப்பட்டியா அப்படின்னு கேட்டா அவன் பக்கு பக்குன்னு முடிச்சிருப்பான். ஒரு பொண்ணு லபா லபா சின்ன தருவோம் பையன் அப்புறம் போன ஆனா அச்சா நான் வீட்டுல மொத்த பேர் கூட்டி பஞ்சாயத்து வேணாம் என்னத்துக்கு சண்டை வரதுக்கு காரணம் யாரு நீங்க தான். அதனால தான் சொல்றேன், ஒரு ஆம்பளை குஸ்து வரானா அவனுக்கு தேவையான ஆம்பளை டாப்பாய் பொடிவா செய்வை உடம்பு நல்லபடியா போகும். அவன் சொல்றது 100க்கு 100 உண்மை. அவன் சொல்றது 100க்கு 100 உண்மை. எனக்கு அறிவுரை இல்லாம அனுபவம் இல்லாம அறிவுரை கிடையாது. அவங்க வீட்டுல அதை பார்த்தா போகும்போது என்ன பண்ணுவோம், காலையில 2 கோட்டர் வாங்கி போவான். ஒன்னு கொண்டாடி கொடுமா, இன்னொன்னு இவன் சாப்பிடுவான். அதுதானே நீ மட்டும் இந்த தொழில விட்டுடு, இந்த தொழில விட்டுட்டு நீ ஏன் கூட வா, ரெக்கமெண்ட் பண்ணி உங்க பக்கத்துல சாலா கடை போட்டு கொடுத்துறேன். ஆமா எனக்கு அவருக்கு வேலை இது. ஒரு கோடி பேர் 2 பேருக்கு முதல்ல என்ன வேலை? 2 பேருக்கு என்ன வேலை? எனக்கு விக்கிற வேலை, விக்கிற வேலை, ஐயாக்கு நக்கற வேலை. மச்சான் உம்மால இப்ப வச்சுக்கிறாரு. என்னடா சொல்றாரு? என்னடா கேட்டா உன்ன? என்ன பாத்து கேக்குறான் பாருங்க. என்னடா கேட்டா? எங்க அம்மால நீ வச்சுக்கிறேன்றான். என்ன கேட்டா? நீ லைட்டுக்கு ஒரு போறோம். என்னடா சொன்னா? எங்க அம்மால நீ வச்சுக்கிறேன்றாங்க. அப்படியா சொன்னா? சத்தியமா அப்படிதான் சொன்னா. அப்படியா சொன்னா? அம்மா அவன் தான் சொன்னா. அண்ணா சொல்லிமே போறான் விடுறா. அண்ணா சொல்லிமே போறான் விடுறா. விடுறா. ஏய் ஊரு நாலு பேசும் விடு. இப்ப அம்மா தானே வச்சுக்கிறாரு, வச்சு போட்ட விடு. டேய் என்னடா எங்க அம்மா ஐவச புளிய மரமா அவன் எழுக்கும். நான் பாய் எங்கத்துமே சேர்த்து தெரியுமா? ஐயா எவ்வளவு வேலைங்க அண்ணா. அப்படியா? ஆமா. ஒரு குகையில் இரு சிகைகளா வாழ்ந்து எங்களை வெல்லவோ கொல்லவோ இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. சொல்லிட்டு போறேன். சாமான் போட்டாங்க. இது வந்து பருப்பு கடிக்கிற மத்து. எங்க போறீங்க? எங்க ஆயா இந்த சட்டி பெருசா இருக்கும். அப்படியே போட்டு ஆயா சட்டிக்கு ஏத்த மத்து அது. அட ஏறா ஏந்தரா படவா ராஸ்கல். இது சட்டிக்கு உள்ள போற மத்து கிடையாதுடா. இது குழந்தைங்க வச்சுக்கிற கிளி கிளி புறா கொண்டு தயா அப்படி குழந்தை ஏன் அண்ணனை சந்திக்க வேண்டும்? புறப்படு போகலாம். அண்ணா நான் 2 பேரும் சரி போதா? அண்ணா அண்ணா எங்கடா? அது நேத்து போன ஒரு தண்ணி சரியில்லை. அதனால சிறிய வரைக்கும் தொண்டை கொஞ்சம் கட்டிக்கிச்சு. அதனால தொண்டை சரியில்லை. பேசுறேன்.